வணக்கம். இது உங்கள் ஜீரோ டு ஹீரோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாழ்க்கையில் வறுமையை சந்திச்சு பல போராட்டங்களால் கடந்து தன்னோட விடாத முயற்சினால் தன்னோட மாபெரும் கனவை அடைஞ்ச ஒருத்தரை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் ஃபுட்பால் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடுத்தர குடும்பத்திலேருந்து ஒரு குழந்தை பிறந்து தன்னோட கனவை நினைவாக்குங்கிறது தான் அது ஒரு மாபெரும் விஷயம். அப்படி இருக்கும்போது வறுமையில் வாடிட்டு இருக்க ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு குழந்தை பிறந்து தன்னோட கனவை நினைவாக்குதுன்னா அது அதை விட மாபெரும் விஷயம். அப்படிப்பட்ட வறுமையான குடும்பத்தில் 1985 போர்ச்சுகலில் இருக்கிற மதுராங்கிற ஒரு சின்ன தீவில் ஒரு குழந்தை பிறக்குது. அப்படிப்பட்ட வறுமையான குடும்பத்தில் இந்த குழந்தை 4வது குழந்தையாக வந்து பிறக்குது. இந்த கருவை கலைச்சிடலான்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஆனால் தாயோட விடாத முயற்சினால் இந்த பூமியை அடையுது. அப்படி வறுமையான குடும்பமாக இருப்பதுனால அவங்களால தினசரி 3 வேளை சாப்பிட்றதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்பா பார்த்தீங்கன்னா தோட்ட வேலை செய்கிறவர், அம்மா பார்த்தீங்கன்னா சமையல் வேலை பண்ணுறவங்க. இவங்க தினசரி வாங்குற கூலி இந்த 4 குழந்தைங்களை வளர்க்க சுத்தமாக பத்தலை. அப்படி இருக்கிறப்ப இவர் கூலி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த வறுமையிலும் அவர் பள்ளிக்கூடத்துக்கு போகிறக்கு மறக்கலை. ஆனாலும் அவரால் படிப்பில் சரியான கவனம் செலுத்த முடியல. ஏன்னா குடும்பத்தோட வறுமை அவரோட கண் முன்னாடி வந்துட்டு போச்சு. வாழ்க்கையில் யார் ஒருத்தர்னால தனக்கு நடக்கிற சோதனைகளை தாங்கக்கூடிய சக்தி இருக்கோ அவங்களுக்கு கடவுள் பெருசாக ஒரு இடத்த உருவாக்கிட்டு இருக்கான்னு தாங்க அர்த்தம். அப்படி அவருக்கு ஒரு இடம் உருவாக்கிட்டு இருக்குங்கிறது அப்பா அவருக்கு தெரியல. ஒரு நாள் அவரோட அப்பாவுக்கு ஃபுட்பால் கிரவுண்ட் க்ளீன் பண்ணுற வேலை கிடைக்கிது. அந்த கிரவுண்டில் இருக்க குப்பைகளை க்ளீன் பண்ணுறது, அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் அந்த கிரவுண்ட்லேருந்து போனதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு போகிற ஷூஸ், அங்கே இருக்கிற பேட் இதெல்லாம் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன எடுபடி வேலைகள்லாம் அவர் அப்பா செய்ய ஆரம்பிக்கிறாரு. வாழ்க்கையில் நிறைய பாதைகள் இருக்குங்க. ஆனால் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பாதையில் நடக்க ஆரம்பிச்சோன்னா வெற்றிங்கிறது சீக்கிரமாக அடைஞ்சிட முடியும். அதே மாதிரி இவருக்கு வெற்றி அமைஞ்சது இந்த ஃபுட்பால் கிரவுண்ட் தான். 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனே தன்னோட அப்பாவோட சேர்ந்து இந்த கிரவுண்டுக்கு இங்கே வந்துடுவார். அங்கே நடக்கிற ஃபுட்பால் மேட்சை ஒன்று விடாமல் பார்த்துட்டு தான் அந்த நைட்டு அங்கேருந்து கிளம்புவார். இப்படி ஃபுட்பால் கிரவுண்டுக்கு வரதை தன்னோட வாழ்க்கையில் வழக்கமான ஒரு செயலாக மாற்றினார். என்னதான் படிப்பில் சரியான கவனம் இல்லாட்டியும் இந்த ஃபுட்பால் அவரோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்து தன்னோட கனவை நினைவாக்குதுன்னா அது மாபெரும் விஷயம். அப்படி இருக்கிறப்ப தன்னோட குடும்பம் ஒரு வறுமையான குடும்பம்னு அதை உணர்ந்ததுக்கு அப்புறமும் கூட இந்த ஃபுட்பாலில் ஏதாவது ஒரு வெற்றியை நம்ம காணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. நம்மளால் கண்டிப்பாக இது முடியும் அப்படின்னு எப்போ நம்ம நம்புகிறோமோ அப்போவே பாதி வெற்றி அடைஞ்ச மாதிரிங்க. அப்படி அந்த நொடியே இந்த ஃபுட்பால் தான் அவனோட கனவு, இந்த ஃபுட்பால் தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு முழுமையாக நம்ப ஆரம்பித்தார். அப்போ இருந்து தன்னோட முழு கவனத்தையும் இந்த ஃபுட்பாலில் செலுத்த ஆரம்பித்தார். ஃபுட்பாலில் கற்றுக்க வேண்டிய சில நுணுக்கமான மூவ்ஸ் எல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபுட்பால் மேலே அவருக்கு இருந்த அந்த ஆர்வத்தை பார்த்துட்டு அவரோட அப்பா பழைய துணிகள்லாம் சுருட்டி ஒரு ஃபுட்பால் மாதிரி செஞ்சு அவரோட பையன்கிட்ட கொடுத்தாரு. ஏன்னா ஒரு ஃபுட்பால் வாங்க கூட அவர்கிட்ட அப்போ காசு இல்லை. அப்படிப்பட்ட வறுமையிலையும் அவரோட அப்பா அந்த ஃபுட்பால் கிரவுண்டோட கிளப் மெம்பர்ஸோட ஓனர்கிட்ட தன்னோட பையனையும் அங்கே வர பிளேயர்ஸோட விளையாடுறக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படி அவர் கேட்ட உடனே அங்கே இருக்க கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாங்க. அந்த கிளப் மெம்பர்ஸில் ஒருத்தர், நீ கிரவுண்ட் கிளீனர் வேலை பார்க்குற, உன்னோட பையனுக்கு ஃபுட்பால் கேட்குதா? உன்னோட பையனை இங்கே வர்ற பணக்கார பசங்களோட விளையாட விட்டால் இங்கே யாருமே விளையாட வரமாட்டாங்க அப்படின்னு அவரோட அப்பாவை ரொம்ப கேவலப்படுத்திடுறாங்க. இந்த மாதிரி பல கேவலத்தையும் துன்பத்தையும் அவரோட குடும்பம் சந்தித்தாலும் அவரோட கனவை எப்படியாவது நிஜமாக்கணும்னு அவங்க எல்லாருமே போராடினாங்க. அப்படி ஒரு நாள் அந்த கிரவுண்டில் அவர் பிளேயர்ஸ் குடிச்சிட்டு கீழே போட்ட வாட்டர் பாட்டில்ஸை வச்சு காலில் தட்டி தட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். இதை கவனித்த அந்த கிரவுண்டோட ஒரு கிளப் மெம்பர் மட்டும் நல்லவராக இருந்ததுனால அதை பார்த்துட்டு இந்த பையனுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். கடைசியில் நம்ம எப்படியோ ஃபுட்பால் விளையாட போகிறோங்கிற ஒரு ஆர்வத்தில் அந்த கிரவுண்டுக்குள்ள வந்தார். ஆனால் அவர்கிட்ட ஷூ இல்லை. தன்னோட சகோதரனோட கிழிஞ்ச ஷூவை போட்டுட்டு அந்த கிரவுண்டுக்குள்ள வந்தார். அதை பார்த்துட்டு அவங்கெல்லாம் அந்த கிரவுண்டில் இருக்கவங்கெல்லாம் சிரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த சம்பவம் அவரை மன அளவில் ரொம்ப பாதிப்பை உண்டாக்குச்சு. இந்த சம்பவம் அவரோட படிப்புலையும் ஒரு பாதிப்பை உண்டாக்குச்சு. இந்த விஷயம் அவரோட அம்மாவுக்கு தெரிஞ்சதும் இந்த விஷயத்தை கேட்டுட்டு அவரோட அம்மா, ஸ்கூல்லலாம் இனிமேல் வேண்டாம், இனிமேல் ஃபுட்பால் கிரவுண்டு தான் உன்னோட கிளாஸ், ஃபுட்பால் தான் உன்னோட வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆனார். நம்ம வாழ்க்கையில் நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கையை விட நம்ம மேலே யாராவது நம்பிக்கை வைக்க மாட்டாங்களா அப்படின்னு தோணும். அப்படி அவரோட அம்மா அவர் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தாங்க. அந்த நம்பிக்கை அவரோட ஃபுட்பால் மேட்ச்சில் தெரிய ஆரம்பிச்சது. அனல் பறக்க விளையாட ஆரம்பித்தார். இதை பார்த்துட்டு இருந்த ஸ்போர்ட்டிங் கிளப் அவரை ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவர் இங்கிலாண்டை கூட்டிகிட்டு போய் அவங்க ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்போ அவர் வயசு வெறும் 11 தான். நார்மலாக இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தன்னோட பசங்களை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்து கடனை உடனேயாவது வாங்கி ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து எப்படியாவது ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஏங்குவாங்க. அப்படி இருக்கும்போது மிகவும் வறுமையான அந்த குடும்பம் அவரோட கனவை எப்படியாவது நிஜமாக்கணும்னு நினச்சாங்க. அவரோட வயசு 11 இருந்ததுனால அந்த சின்ன வயசில் குடும்பத்தை விட்டுட்டு இங்கிலாண்டில் அவரால் இருக்க முடியல.
இதை பார்த்துட்டு இருந்த ஸ்போர்ட்டிங் கிளப் அவரை திருப்பி அனுப்பிட்டாங்க. அவர் சந்தோஷமா அவரோட வீட்டுக்கு வராரு. வந்து அவரோட ஃபேமிலியை பார்த்ததும் அவரோட முகம் சுருங்கி போயிருது. ஏன்னா அவர் வந்து பார்த்ததும் அவருக்கு முதல்ல தெரிஞ்சது அந்த குடும்பத்தோட வறுமை தான். அவரோட மனசுக்குள்ள இந்த வறுமையை நம்ம மாற்றணும்னா நம்ம மறுபடியும் ஃபுட்பால் விளையாடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வெற்றி பெறதை தவிர நமக்கு வேற வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவர் இந்த ஃபுட்பால் தான் நம்மளுக்கு தெரியும், இந்த ஃபுட்பால் தான் நம்மளை வறுமையிலேருந்து மீட்டெடுக்க போகுது அப்படின்னு முழுமையாக நம்பினார். எப்போவுமே வாழ்க்கையில் திறமையை தாண்டி யார் ஒருத்தருக்கு மனதைரியம் அதிகமாக இருக்கோ அவங்க தான் முழுமையான வெற்றியை பெற முடியும். அதே மாதிரி தன்னோட மனதைரியத்தை அதிகப்படுத்திட்டு அதே ஸ்போர்ட்டிங் கிளப்ல ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த ஸ்போர்ட்டிங் கிளப் பல ஃபுட்பால் மேட்ச்களை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கண்டக்ட் பண்ண எல்லா மேட்ச்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாரு. தனக்குன்னு இருந்த வே ஆஃப் ஸ்டைலில் பல கோல்கள் போட ஆரம்பிச்சாரு. அவரோட அம்மா அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கையும் அவருக்கு ஃபுட்பால் மேலே இருந்த வெறியும் அவரை அனல் பறக்க விளையாட வச்சது. அவர் விளையாடுற ஸ்டைலுக்கே அவருக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் குரூப் உருவாக ஆரம்பிச்சாங்க. அவர் வேற யாரும் இல்லைங்க, அவர் பேர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவரோட திறமையை பார்த்துட்டு இங்கிலாந்து மான்செஸ்டர் டீம் அவரை 100 கோடி ரூபா கொடுத்து விளையாட வச்சாங்க. அவரோட பேர் மான்செஸ்டர் டீம்ல இருந்து மற்ற ஸ்போர்ட்டிங் கிளப்புக்கு பரவ ஆரம்பிச்சது. இன்னைக்கு அவரோட சொத்து மதிப்பு இந்தியன் மதிப்புல சுமார் 35,000 கோடி ரூபாய்க்கு. ஷூவே இல்லாம விளையாட வந்தவர் தான் இன்னைக்கு பல கோல்டன் ஷூஸ் அவார்டு வாங்கியிருக்காரு. அன்னைக்கு இவரை கிரவுண்டுக்குள்ள விடவே மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் பட்டாளத்தையே உருவாக்கிட்டாரு. அன்னைக்கு ஒரு ஃபுட்பால் கூட வாங்க காசு இல்லாம இருந்த இவர் தான் இன்னைக்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான காரை வச்சிருக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருக்காரு. அதே மாதிரி பழச மறக்காத இவர் தான் வாங்குற கோல்டன் ஷூ அவார்டெல்லாம் ஏலத்துக்கு விட்டு அதுல வர பணத்தை கொடுமையான நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் புற்றுநோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் உதவ ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் புற்றுநோயினால பாதிக்கப்பட்ட ஒரு பையனோட அம்மா அவருக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த லெட்டர்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட பையன் கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கான், நீங்க சைன் பண்ண ஒரு டிஷர்ட்டை எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னா அந்த டிஷர்ட்டை நான் ஏலத்துக்கு விட்டு அதில் வர பணத்தில் என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் செலவுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருந்தாங்க. இதை பார்த்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் சைன் பண்ண டிஷர்ட்டோட $1,00,000 பணத்தையும் அனுப்பி வச்சாரு. அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம கனவு நோக்கி போகிற பயணத்தில் பல தடைகள் வரலாம், பல அவமானங்கள் வரலாம். ஆனால் அந்த தடைகளையும் அவமானத்தையும் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் பயணித்தோம்னா நம்ம நினைக்கிற வெற்றியை விட பெரிய வெற்றியை நம்ம அடைய முடியும். ஒரு இன்டர்வியூவில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிட்ட நீங்கள் எப்படி இந்த சின்ன கிராமத்துலேருந்து இவ்வளோ பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆனீங்க அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு அவர் சொன்ன பதில், முதல்ல எங்கள் அம்மா என் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தாங்க, அதே மாதிரி நான் என் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி தாங்க எப்போ நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ அப்போவே பாதி வெற்றி அடைஞ்ச மாதிரி அப்படின்னு அவர் சொன்னார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.